நம்ம வந்து 6லேருந்து 60 வரைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். 6லேருந்து 60 வரைக்குங்கிறது என்ன அவ்வளோ ஒரு விசேஷம்? ஏன் 6 வந்து இப்படியே திருப்பி போட்டு 9ஆ காட்ட முடியாதா? இப்படியே இது மேலே இப்படி போச்சா இதை வந்து இப்படி காட்ட முடியாது. 6லேருந்து ஏன் 9 சொல்லாமல் நம்ம ஏன் 6லேருந்து 60 வரைக்கும் சொல்கிறோம்? அதையே வந்து நம்ம எப்படி சுற்றினோன்னா அது வந்து 0வா ஆகிடுது. அதனால் 06 இல்லைன்னா 60 இந்த கணக்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த 60 கல்யாணம் அப்படின்பாங்க. திருமணம் வந்து அந்த நபர் வந்து அவர் உயிரோடு இருக்கிறார். யாருக்கு பெண்ணுக்கு 60 வயசு ஆகும்போதோ இல்லைன்னா ஆணுக்கு 60 வயசு ஆகும்போதோ அந்த ஒரு பெரிய மறு ஜென்மம் எடுத்த ஒரு விஷயமா வந்து கொண்டாடுவாங்க. நிறைய பேர் வீட்டில் அது ஒரு கலாச்சாரமும் கூட. சஷ்டி அப்த பூர்த்தியாக என்னமோ அது ஒன்று சொல்லுவாங்க, சஷ்டிக்கு உண்டான விசேஷம் அப்படின்ட்டு. அதாவது கஷ்டத்தெல்லாம் வந்து முறியடித்து அதை மேற்கொண்டு அந்த கஷ்டங்கள்லேருந்து இருக்கக்கூடியது எல்லாமே சாதகமாக ஆக்கின்ற ஒரு பிராப்தம் அப்படின்றத அது மாதிரியான ஒரு கப்பல் வந்து, அதாவது கெடுதலே இருந்தால் கூட அந்த சகிப்புத்தன்மை இருந்தது, ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு உண்டான ஈடுபாடு இருந்தது, அன்பு இருந்தது, பரஸ்பரம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, அவங்க பக்கபலமாக இருந்தாங்க, இவரும் பக்கபலமாக இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த ஃபேமிலியே வந்து கொண்டாடும். அவங்களுக்கு உண்டான அந்த இதை வந்து அவங்க போற்றுதலுக்கு உண்டான ஒரு விசேஷமாக அவங்க தங்களை இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போது இதில் என்ன ஒரு திருப்தி அவங்களுக்கு உண்டானதுன்னா, அந்த மனத்துக்கு உண்டான திருப்தி அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பாக்கியம் உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ ஒரு 6 வயசில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிள்ளை பருவத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து அவங்க இப்போ பாலகர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பாலகர்கள் யார் அப்படின்னா சும்மா பாலான்னு பேர் வச்சுக்கிறவங்க எல்லாம் பாலகர்கள் கிடையாது. பாலுன்னு பேர் வச்சுருந்தா கூட அவங்க வந்து பாலகர்கள் கிடையாது. பாலின்னு பேர் வச்சுருந்தா கூட அவங்க பாலகர்கள் கிடையாது. பாலகர்கள்ங்கிறவங்க வந்து குழந்தைகளாக இருந்து அந்த பருவத்திலேருந்து 6 வயசுக்கோ 5 வயசுக்கோ வந்து 6 வயசுலேருந்து வந்து அவங்க மனசில் பதிய ஆரம்பிக்குது நிறைய விஷயங்கள். அது வரைக்கும் அவங்க ஃபார்மேட்டிவு, கொஞ்சம் மூமெண்ட்டு, அப்புறம் பாடுறதுக்கு உண்டானது, டான்ஸ்க்கு உண்டான மூமெண்ட்டு, சில கேம்ஸ்க்கு உண்டான மூமெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை விவரங்களை அவங்க ஜென்மம் எடுத்து அந்த 5 வருஷத்தில் கடந்து அவங்க 6 வயசில் வந்த பிறகு இப்பிறவியில் என்னென்ன அவங்க பதிவு கொள்கிறாங்களோ, என்னென்ன விஷயங்களை எதிர்நோக்கி வந்திருப்பாங்க, எதெல்லாம் அவங்களுக்கு பெறணும், எதெல்லாம் சாதகமாக இருக்கணும். சும்மா நம்ம ஜாதகத்திலே போட்டு அதிலே இருக்கிறதே திரும்ப திரும்ப கிளறி விட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் அது சாதகமாக இருக்கக்கூடிய சில விவரங்களை தான் பிள்ளைகளுக்காக கொடுப்பாங்க. நல்ல அந்த சஷ்டாப்த பூர்த்தியெல்லாம் நடந்து முடிஞ்சவங்க வந்து நல்ல கைடன்ஸாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க வந்து நல்ல எப்படி அவங்க தாய் தகப்பனா கூட நல்லவங்களாக இருந்திருப்பாங்களாங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களே நிறைய உழுந்தடிச்சு ஏதோ பெரிய சில நிறைய கஷ்டங்கள்லாம் வந்திருப்பாங்க. அந்த அளவில் எப்படி வளர்ந்துருப்பாங்களோ, ஆனால் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறமா அவங்களுடைய அதாவது குபேரனாக ஆக்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய அதை பேரன்னு தான் சொல்கிறாங்க. அதை பேத்திங்கிறதுல அந்த பேரை ஒரு பேர் பெற்ற ஒரு விஷயங்களை வந்து அவங்களுடைய அது என்ன பிள்ளைகள் சார்ந்து வந்த கூடிய பசங்களுக்காக வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்ட்டா, ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியாமல் போனதோ அதை அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னா அது சேலஞ்சு. அவங்களுக்கே நல்ல விதமாக நடந்து அவங்களால அது சரியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்கன்னா அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும், அதுதான் பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அவங்களால செய்ய முடியல, அவங்களுக்கே அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா வேணால் பார்ப்போம் இந்த பசங்க ஏதாவது பண்ண முடிஞ்சுதா அப்படின்னா அது வந்து சரியான ஒரு முறையான ஒரு இதுவாக இருக்காது, யுக்தியாக இருக்காது. அவங்கள வந்து அவங்க ஆக்சுவலாக இப்போ குவெஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான உண்மையான தாய் தந்தையரா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும்.
ஏன்னா தாய் தந்தையரே வந்து எப்போவுமே குழந்தைகளை குறை சொல்ல மாட்டாங்க. அப்போது அந்த தம் பிள்ளைகளே குறை சொல்லாத போது தம் பிள்ளைகள் வழி வந்த இன்னொரு ஏன்னா அவங்களுடைய கால்குலேஷனை எப்போ இன்னொரு ஃபேமிலியை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலது வேணும்னே. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி சில பேர் மூர்க்கத்தனமாக அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை கலப்பி விட்டுட்டே இருக்கிறதுக்காக சும்மா வீட்டில் போர் அடிக்குதுல்ல, அதனால் ஏதாவது இருப்பாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்களாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து நிஜமாகவே வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இதை வேண்டுதலில் எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக தான் சொல்கிறேன், இது சும்மா ஒரு கற்பனையாக தான் சொல்கிறேன், இப்படி தான் வேண்டுறாங்கங்கிறதுக்காக சொல்ல. ஒரு 60 வயசில் இருக்கக்கூடிய முதிர்ந்தன்னா ரொம்ப தள்ளாடுற வயசாக இல்லை, 90 வயசுக்கு மேலேயே நிறைய பேர் ரொம்ப இளமையாக தான் இருக்கிறாங்க. வாலிப பசங்க தான் ரொம்ப அவங்களுக்காக சில விஷயங்களை செஞ்சு அவங்க ரொம்ப தளர்ந்து போயிருப்பாங்க. 60 வயசில் போயிட்டு ஒரு 6 வயசு குழந்தைய நம்ம கையில் பிடிச்சிட்டு இந்த குழந்த 60 வயசு ஆகிற வரைக்கும் எனக்கு இடம் கொடு. 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்த 6 வயசில் தான் இருக்குது, இந்த குழந்த 60 வயசில் வளர்கிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு வந்து நான் இது கொடுக்கணும், சரியான அறிவுரையோ புத்திமதியோ, இல்லைன்னா கூட இருந்து நான் நல்வழிப்படுத்துறதுக்கோ, இல்லை நான் கூட இருக்க வேண்டிய உறுதுணையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இதை கொடு அப்படின்னு கேட்டால், பொது இடங்களில் போய் கேட்டால் என்ன ஆகும், அந்த 6 வயசு இருக்க குழந்தை திடீர்னு பேக் அடித்து திரும்பவும் அது பூர்வீக ஜென்மத்தில் போய் சேர்ந்துடும். ஏன்னா அது அப்போ தான் 60 வயசு 70 வயசுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 5 வயசு வரைக்கும் இருந்தக்கூடிய பழைய புனர்ஜென்மத்துக்கு உண்டான அந்த சில விஷயங்கள் எல்லாம் முடித்து அது அப்போ தான் 6 வயசுலேயே நீங்கள் 18 படியும் ஏற்றி மேலே கொண்டு போய், இல்லைனா இருக்கிறதுலே ஒரு டாப் 5வது ஃப்ளோர்னா வா நான் கூட்டின்னு போய் மாடி காட்டுறேன்னு கூட்டின்னு போவாங்க, வேணும்னே கூட்டின்னு போவாங்க. கூட்டின்னு போயிட்டு அந்த குழந்தை என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறதுக்கு இவங்களாலே முடியல. ஆனால் இவங்க வந்து அந்த பசங்களை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் ஆக்குறது. போனால் அந்த பசங்க நிறைய இடங்களில் அங்கே தான் இருக்கணுமா இல்லை திடீர்னு காணாமல் போயிடுமாங்கிறதே கூட தெரியாது. அந்த மாதிரிக்கு உண்டான சில பிடிவாதமான சில பேரெல்லாம் இருக்கிறாங்க. அந்த பசங்களே ஆக்சுவலாக அதுக்கு மேலே ஏற முடியல, இல்லை அங்கேயே உட்காரணும், அங்கேயே உட்காந்து படிக்கிறேன் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பசங்க உட்காந்துருக்கும். சில பேர் வந்து வேணும்ன்ட்டே கூட்டு போய் எல்லாம் வேற இது பண்ணிருப்பாங்க. அப்போ காணாமல் போயிடுது, மறைஞ்சு போயிடுது அப்படின்னா ஒன்று கூட்டத்தில் தொலைச்சிட்டாங்களா, இல்லைன்னா நிஜமாவே அந்த பிள்ளை வந்து அந்த அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து எனர்ஜியில் அதால் தாங்க முடியுமா அப்படின்னா, 60 வயசில் இருக்க உங்களாலே முடியாதுன்னா 6 வயசில் அதுவும் வந்து அந்த லெவலில் போய் அந்த கஷ்டத்தையும் பாரத்தையும் அவங்களால அது நிஜமாவே அதை பண்ண முடியாது. அவங்க வந்து திரும்பவும் அவங்களுடைய முற்பிறவிலே போயிடுவாங்க. இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுன்னே சில பேர் கிளவராக, ஏன்னா நம்ம வயிற்றில் சுமந்தவங்களுக்கே தெரியாதுல்ல, அது ஆன குழந்தையா பெண் குழந்தையான்னு வயிற்றில் சுமந்தவங்களுக்கே தெரியாது. அதனால் இந்த ஃபார்முலாவையே நிறைய பேர் திருப்பி திருப்பி போட்டு விளையாடின்னு இருப்பாங்க. நல்ல பாசிங் பால் பாசிங் கேம் மாதிரி இதுவே ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டாக இருக்கும். அது ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல் திங்கிங் அதெல்லாம். இப்போ அந்த லெவலுக்கு வந்து இவங்களும் வந்து ஈடு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேறு செய்வாங்க. அதனால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக கும்பிடுறோம் அப்படின்னும் போது நிறைய ஃபிசிக்கலாக நம்ம விட்டுட்டு தான் ஸ்பிரிச்சுவலாக கும்பிடுறோங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஃபிசிக்கலாக நம்ம வந்து எதை பற்றணுமோ அதை பற்றி கொண்டு அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவலாக இருக்க வேண்டிய விஷயங்களை நம்ம வந்து தேடணும். இந்த 6 வயசில் இருக்கிறது 60 வயசுக்கு பற்றுதலாக விருப்பமாக இருக்கும், அவங்களுக்கு உண்டான ஒரு பலமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். சரி, உங்களை 60 வயசில் 30 வயசு கொடுத்தீங்க, குழந்தை உடைய கடன்னு வளர்ந்துருச்சுன்னா பரவாயில்ல, குழந்தையே காரணம் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் ஸ்பிரிச்சுவல் லெவல் ஓரளவு தான். ஃபிசிக்கலாக எதை பற்றணும் அந்த பற்றி கொண்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பிரிச்சுவலை தேடுறது. நாங்கள் தான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து அந்த அந்த எவ்வளோ அளவில் அது இருக்கணுமோ, இல்லைன்னா அந்த மாதிரி குழந்தைங்கள கூப்பிட்டு போகக்கூடாது. நீங்கள் தான் ஸ்பிரிச்சுவல்னால் நீங்கள் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல்னு நீங்கள் மட்டும்தான் போகணும். கொண்டு அந்த யாத்திரை போகிறதா இருந்தாலும் அந்த நிறைய எல்லாம் போவாங்க, ரிஷிகேஷ் போனோம், நாங்கள் வந்து இதுக்கு போனோம் அதுக்கு போனோம்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் இவ்வளோ இடமும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவாங்க.
அப்படி போகும்போது அப்படி நீங்கள் நிறைய பேர் போவாங்க. அதோட அவங்களோட கூட நீங்கள் அப்படியே போயிட்டு வந்துடலாம். உங்களோட வீட்டில் வளரக்கூடிய குழந்தைங்கள பொதுவான ஒரு கோயில்களில் போய் பொதுவான ஒரு இடத்துல போய் அந்த மாதிரியான ரொம்ப விஷயங்களில் ஆட்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் தனி வீடாக இருக்கிறது இல்லை. அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லலை, கேட்டட் வில்லாலாம் நான் சொல்லலை. அதாவது நம்ம வந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ளே, அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஒரு வீடுங்களில் கேட்டு போட்டு காம்பவுண்ட் போட்டிருக்க வீடுங்கள்லேயே வந்து நிறைய கொடுத்துனவங்க இருக்கிற மாதிரியான வீடுங்கள் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். மேலே மேலே இருக்க ஃப்ளோரில் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வந்து வேறு வேறு ஃபேமிலியாக இருப்பாங்க. பிரதர்ஸாக இருப்பாங்க, சிஸ்டர்ஸாக இருப்பாங்க, மாமா வீட்டில் இருக்கவங்க, சித்தப்பா வீட்டில் இருக்கவங்க, பெரியப்பா வீட்டில் இருக்கவங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே கட்டமைச்சுக்கிட்டு வீடுங்களாக இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலியாகவே தான் இருக்கும். இல்லைன்னா வேறு வேறு ஆளுங்களாக இருப்பாங்க. வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்கவங்க, வேறு வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கவங்க, இல்லை வேறு வேறு ஜாதி அது இதுன்ட்டு, இல்லை வேறு வேறு ரிலீஜனு, ஹெட்ரோஜினஸான பாப்புலேஷனாக இருக்கும் அது. இது ஒரே ஃபேமிலியில் சேர்ந்தவங்களாக இருந்தால் அது வந்து ஹோமோஜினஸான ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போது வீடுக்கு வந்து கேட்டு ஒன்று தான். ஆனால் அந்த வீடுங்கள்லே வந்து ஒரு 5 வீடுங்க இருக்குது. அதாவது 5 குடுத்தனம் தனியாக தனியாக இருக்கலாம். குடு தனம், குடித்தனம் இருந்துக்காங்க, குடி இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு லீகலான ஒரு டாக்குமெண்ட்டு, ரெண்டல் டாக்குமெண்ட்டு, இத்தனை காலத்துக்காக இருக்கிறோம், அதுக்கப்புறமா வந்து வேணும்னா நாங்கள் வந்து தொடருவோம், இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கோ எங்களுக்கோ அது வந்து உடன்படாமல் இருந்ததுன்னா நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த நிலத்தடியோட இது வந்து உரிமையாளர் வந்து வேறு யாராவது இருப்பாங்க, பங்குதாரராக இருப்பாங்க, உரிமையாளராக இருப்பாங்க. இல்லைன்னா என்றைக்கு அது டமால்னு விழுமோ தெரியாது. சரி, யாரையாவது இவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதுக்கு உண்டான ஆஸ்திகளை வச்சு அதுலேருந்து மேற்கட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில முனைப்புகளோடு உட்காந்துருப்பாங்க. அப்படி வந்து நிறைய ஆளுங்க இருப்பாங்க. ஏன்னா வராங்க போகிறாங்கன்னும் போது அதில் வந்து நிலையான ஆளுங்க அங்கே யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க வேலையாக வராங்க, அவங்க பிஸ்னஸாக வராங்க. அவங்க முடிஞ்சிச்சுன்னா ஓ இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு போயின்னே இருக்க போகிறாங்க. எங்கே உங்கள் டாக்குமெண்ட்லாம் காட்டுங்க, இதெல்லாம் இருக்குதா இல்லையான்ட்டு அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல. அந்த மாதிரி இப்போ 5 குடுத்தனத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தால் 5 ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஒரு கேட்டு, மெயின் கேட் இருக்குது, 5 குடுத்தனம் இருக்குது. அப்போ 7 குடுத்தனம் இருக்குது. 7 கேட்டு இருக்கிறது இல்லை, ஒரே கேட்டு, ஒரே காம்பவுண்டு, அதில் 7 தனியாக குடுத்தனங்கள் இருக்கக்கூடிய நிலை இருக்குது. அப்போ 6 குடுத்தனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அந்த 6 பேர் ஃபேமிலியாக இருக்கிறாங்களா, இல்லை வந்து 6க்கு உண்டான ஒரு இதில் இருக்கிறாங்க அப்படின்னா நிறையா வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு துறைவாரியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் முன்னாடியே வந்து அத்தனை நபர்களுக்கு உண்டான ஒரு போஸ்டிங் கிடச்சிச்சுன்னா அத்தனை நபர்களுக்கு உண்டான இடங்களை வந்து அவங்க கவர்மெண்ட்டில் முன்னாடியே ஒதுக்கி கொடுத்துருந்துருக்காங்க. அந்த வேலைக்கு உண்டான நாட்குட்பட்டு அவங்க வந்து அங்கே தங்குவாங்க அப்படின்ட்டு. இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த லேண்ட் அக்விசிஷனுக்கு அதுக்கப்புறமா வந்து நிறைய உரிமையாளருக்கு உண்டான போராட்டம். அதாவது என்னென்னா, யாராவது இறந்து ஆஸ்தியை வந்து இருந்து அதுக்கப்புறமா அதுலேருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு இது விஷயங்கள் வந்து நிறைய லேண்டாக கொடுக்குறாங்க. பட்டா, புறம்போக்கு நிலம் பட்டா போட்டு கொடுத்தாங்க கவர்மெண்ட்டு, சும்மா கொடுத்தாங்க, சும்மா வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ட்ராவல் கொடுக்குறாங்க, ஃப்ரீ கரண்ட்டு, பவர் சப்ளைக்கு உண்டான ஒரு இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி லேண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரேஷனில் வந்து பொருள் கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே சேர்த்து கொடுத்தாங்களாம். அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்களாம். கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வரும்? இப்போ ஒரு இதில் பார்க்குறோன்னா, இப்போ 6க்கு உண்டான ஒரு வீட்டில் வந்து 8 போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ காலமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு உண்டான சப்ளை பண்ணி இருக்கக்கூடிய அப்ரூவல் திட்டத்தில் வாழ்ந்த ஆளுங்க அங்கே இருந்திருக்கிறாங்க.
அதனால் அவங்க வந்து 8 போட்டு வைக்கிறாங்க. இது வந்து 6க்கு உண்டானது எப்படி 9 ஆகுது, இந்த 9 வந்து எப்படி சூன்யமாகுது, இந்த 0 வந்து எப்படி நிர்மூலமாகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய சான்று அது. இதை வந்து எதை நல்ல விதங்களில் நம்ம பார்க்குறோமோ, நல்ல விதங்களில் அது செயல்படுத்தப்பட்டதோ அந்த நிலைகளில் வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எது வந்து மூர்க்கத்தனமாகவும் மோசமான நிலைகள்லையும் எந்த அளவுக்கு அதுக்கு உண்டான மதிப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு நிலை மாறும் போதும் ஒவ்வொரு அந்த அங்கீகாரமும் அந்த செயல்பாடுக்கு உண்டான விஷயங்களும் மாறுது. இப்போது வந்து சில நேரங்களில் வந்து அந்த ஒரு 1 இயர், ஒரு 2 இயர்ஸு, ஒரு 3 இயர்ஸு அதுக்கு மேலே வந்து விருப்ப ஓய்வு பெறக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க. அந்த இடம் வேண்டான்னா இன்னொரு இடம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான இது இல்லை. விருப்ப ஓய்வே பெற்று கவர்மெண்ட்டுக்கு உண்டானதில் இவ்வளோ அளவுக்கு தான் எங்களால் பண்ண முடிஞ்சுது, இழப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் கூட, ஊழியர்களாக இருந்தாலும் கூட, ஊழியத்துக்காக அவங்களுடைய ஊழ்வினைக்கு வந்து உழண்டு போய் அழண்டு போய் எல்லாம் அப்படியே அக்கு வேற ஆணி வேற கயண்ட பிறகும் அவங்க வந்து அதில் இருக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் கிடையாது. ஸோ அதனால் அரசு ஊழியர் நீங்கள் அப்படின்னா, அரசு வந்து இத்தனையும் ஃப்ரீயாக கொடுக்குற இடங்கள்ல அரசு ஊழியர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு வந்து வேலைக்கா இருக்கும் போது கூட அந்த அரசுக்கு உண்டான இடங்கள் ஒதுக்கிடப்படாமல் இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய அவலத்துக்கு உண்டான ஒரு கேவலத்துக்கு உண்டான ஒரு அசிங்கப்படக்கூடிய ஒரு ரொம்ப துர்பாகியமான ஒரு நிலை தான் அது. அவங்களுக்கு உண்டான பெரிய செக்யூரிட்டி இருக்குது, பெரிய பெரிய காருங்களும் பெரிய பெரிய வாகனங்களும் ஜீப்லேருந்து எல்லாமே வந்து சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு அந்த மினிஸ்ட்ரியல் லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து செய்யாமல், அவங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து சரிப்படுத்தாமல், இவங்க வந்து எல்லாமே ஃப்ரீபி திட்டம், இது எல்லாமே பஸ்ஸு ஃப்ரீயாக ஓடுது, மக்களுக்கு பொதுமக்களுக்காக ஓடுதுங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக போகுது, கரண்ட்டு வருதா, கரண்ட்டும் வந்து ஃப்ரீயாக போகுது, இது படிப்பு வருதா, படிப்பும் ஃப்ரீயாக போகுது. இதில் வந்து ஊக்கத்தொகை வர, அதாவது பசங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய பசங்களுக்கு கூட ஊக்கத்தொகைங்கிறது அவன் ஏர்ன் பண்ண வேண்டிய ஒரு எங்கன்னா அவன் வந்து அதுலேயும் ஒரு வேலைவாய்ப்பு தேடி, இல்லைன்னா அவனுக்கு உண்டான ஒரு கல்வித்திறனை வச்சு எப்படி அடிப்படையான ஒரு ஊதியத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கூட அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்காம, அதுலேயும் கூட ஒரு அரசையே வந்து நம்பி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களாக பார்த்தோன்னா, எந்த நேரமும் எந்த அரசு எதை திட்டத்தை மாற்றுமோ, எது வந்து கொடுக்குமோ, இதெல்லாம் செய்யவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அதிகப்படியாக செஞ்ச மாதிரி கணக்கு காட்டுறதுக்கு ஒரு கும்பல் இருப்பாங்க. இதை பாருங்கள் கொடுக்குறோம், பாருங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலேருந்து எங்கேருந்து கொடுக்குறாங்க, எந்த இடத்துல ஆதாரமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து இதை கொடுத்தோன்ட்டு வெறும் நம்பரில் மட்டும் நம்ம கணக்கில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த இடத்துல அந்த பொருளுக்கு உண்டான ஆதாரமே இல்லாத போது வெறும் நம்பர் மட்டும் நம்ம எப்படி அதை காட்ட முடியும்? நபர்களுக்கு உண்டான ஆதாரமே இல்லாத போது எப்படி அதை வந்து நம்ம கணக்கில் காட்ட முடியும்? அதனால் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் கூட ஒரு அடிப்படை தவறுகளாக நடந்திருக்கக்கூடிய நிறைய நேரங்கள் வந்து இருந்திருக்கு. அதனால் சில பேர் வந்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சோம். அதாவது பொதுஜன இதில் இந்த மாதிரியான ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடச்சிருக்கும், இல்லைனா ஃப்ரீயாக வந்து தங்கிறதுக்கு உண்டான இடம் கிடச்சிருக்கும், இல்லைனா பட்டா கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு இது கொடுத்துருப்பாங்க, இல்லை வேலைக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அவங்கள வந்து அவங்களுக்காக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் அவங்க செஞ்சுட்டு, ஒரு வியாபாரத்தில் வந்து ஒரு அரசு வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது வந்தால் கூட நெஞ்சிலே அடிச்சுக்குவாங்க, அப்படியே காரி துப்புவாங்க. ஏன்னா படுபாவி வந்து நாங்கள் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருந்தோம், அவங்க வந்து உடனே அவங்களுக்கு இருக்கிறதே வந்து ஒரு முதலீடு போடுறது ஒரு 1000 ரூபாவோ, அவங்க ஏதோ உண்டியலில் சேர்த்து வச்சதை எதையா வச்சு அவங்க முன்பணமாக வச்சு முதலீடாக அவங்க வந்து ஆரம்பித்த ஒரு விஷயத்த அவங்களுக்கே தெரியுது, இவ்வளோவும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனில் போச்சுன்னா
கவர்மெண்ட்டு வந்து சப்போர்ட் தாங்க பண்ண வந்தாங்க அப்படின்னு கூட நல்ல எண்ணத்தில் வரவங்களுக்கு கூட அவங்களுக்கு உடனே அந்த புத்தி எப்படி போகுதுன்னா அது நிலைக்காது. ஏன்னா இவ்வளோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அது நிலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதாவது ஒரு நல்ல பெனிஃபிட்டு ஆகுது. அதனால் இவங்க முதலீடு பண்ணி இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் அவங்க சுயதொழில் வாய்ப்பில் அவங்க வராங்களா, அதுக்காக கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கிற அந்த ஒரு எண்ணமே அவங்க கொள்ளையடிக்க தான் வராங்க. எங்ககிட்ட இருக்கிற இத்னூண்டு நாங்கள் தான் வச்சுருக்கோம் சேவிங்ஸு, இதே வந்து எங்ககிட்டேருந்து இது பண்ணுறதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, கவர்மெண்ட்டுன்னு வந்த ஒரு இதில் வந்து செயல் திட்டங்களில் பெனிஃபிட் ஆனவங்க கூட அதை வந்து நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. நாங்கள் சரி இவ்வளோ நாள் எங்களுக்கு இதாக இருக்குது, அதனால நாங்கள் எங்களோட ப்ராஃபிட்டில் ஏதோ ஒரு முதலீடு நாங்கள் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், அதுக்காக நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுகளை ஸ்கீம்களை வந்து நாங்கள் இதை டெபாசிட் பண்ணுறோம், இதை வந்து இந்த சேவிங்கு இந்த பாண்டு இந்த இதுன்னு நாங்கள் வந்து ஃபண்டு அதை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுற வரோம் அப்படின்னா அதை வந்து உடனே கூடாதுன்னுவாங்க. அதில் தான் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னெல்லாம் சொன்னால் கூட அந்த அறிவு சார்ந்த சில விஷயங்களையும் அந்த பொருட்கள் சார்ந்த சில விஷயங்களையும் அதை உட்படுத்துறதுக்கு தான் நிறைய ட்ரை பண்ணாங்களே தவிர அதை அதை வச்சு அதுலேருந்து அந்த மூலாதாரத்துலேருந்தே அதை வந்து அந்த வெறும் ஆதாரம் இருந்தால் போதாதான், மூலம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களால் வேறு கண்டு அப்படியே தான் உட்காந்து கிடக்கணும், பலவீனம் இதாகி அப்படியே போயிடும், உடம்பு உளுத்து போயிடும், அதுக்கு அடியில் இருக்கிற பாகம் எல்லாமே உளுத்து போயிடும், செயலிழந்து போயிடும், இல்லைனா வந்து மூளை பித்து பிடிச்சி போயிடும். அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வரும். அப்படிங்கிறதுனால எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமான ஆதாரங்களாக பயன்படுத்திக்க முடியுமோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால் இதில் வந்து நம்ம ரொம்ப கொண்டாட்டத்துக்கு உண்டான ஒரு லெவல்னு இல்லை. இவங்க எவ்வளோ சம்பளம், இவங்க எப்போ வந்தாங்க, இவங்களுக்கு என்ன இது, அவங்களுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களில் பார்த்தா எந்த நிலையிலேருந்து அவங்க வந்து செய்கிறாங்க. ஒருத்தங்க கிட்ட எதுவுமே இருக்காது, ஆனால் அவங்க நடந்து போனாவே எல்லாமே மாறி போகக்கூடிய நிலைகளெல்லாம் இருக்குது. அவங்க கால் தரையிலே படாது, ஆனால் அப்படி வந்து அப்படி போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய இதுவே வந்து வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க, அப்படி இருக்கக்கூடிய நிலைகளெல்லாம் இருக்குது. அப்போ எது ஸ்திரத்துக்கான விஷயமா இருக்கும். நாங்கள் இவ்வளோ வீடு நாங்கள் எங்களது வச்சுருக்கோம் அப்படின்னா அத்தனை வீடுகள்லேயும் வந்து அப்படி வந்து இப்படி பார்த்துட்டு இப்படி போயிடுவாங்களா? அதை வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு உண்டானது, அதுக்குண்டான மறைமுகத்துக்கு உண்டான சில விஷயங்களை அவங்களுடைய ஒரு ப்ரைவேட்டுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, அப்போது அந்த காலத்தில் ஹேமமாலினி தர்மேந்திரா இருந்தாங்க, அதுக்கப்புறமா ஸ்ரீதேவியும் போனி கபூரும் அப்படியேவா இருந்தாங்க. ஹேமமாலினி தர்மேந்திராவுக்கு எந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, ஹேமமாலினி இப்போவும் எப்படி இருக்கிறாங்க, ஜெயா பச்சன் இருக்கிறாங்க, அமிதாப் பச்சனும் ஜெயா பச்சனும் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அந்த அவங்க காலத்தில், இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஸ்ரீதேவியும் போனி கபூரும் அவங்க எந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டார் வேல்யூவில் ஸ்டார்டமில் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்க அங்கேயே போய் அந்த இடத்துல கொட்டத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஆளுங்க இங்கே இங்கே இருக்கக்கூடிய சாதாரண நபர்களோட ஒப்பிடுறதுக்கு உண்டான ஸ்டேச்சர் அதுக்கும் அந்த இதுவும் வந்து சமமா? இதுக்கு வந்து ஹிந்தியே தெரியாது, இதுக்கு வந்து இங்கிலீஷும் தெரியாது, இது வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அது வந்து சும்மா அப்படி பார்த்தோன்னா அந்த இது அப்படியே உள்ளே வந்துடுமா? அதுக்கு உண்டான எது எது வந்து நிலையில் வந்து நம்ம உட்படுத்த வேண்டிய நிலைகள் இருக்குது, உட்படுத்த வேண்டாத நிலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து அங்கேயே எவ்வளோ கூத்து, அங்கேயே வந்து எவ்வளோ பிரச்சனை, அங்கேயே எவ்வளோ ஒரு விஷயம், அங்கே பக்கத்தில் இருந்தால் கூட அவங்கெல்லாம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்னால் நாங்கள் எப்படியே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்ன்னு தான்
ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பிரிவினைவாதங்கள் நிறைய இருக்குது. அவங்க சொல்லும் போதே வந்து நாங்கள் வந்து வேதிக் இதில் தான் நாங்கள் ஓரியன்டேஷனில் தான் அப்போ வந்தோம். சரி அதில் ரொம்ப பிரச்சனையாக வருமோ அப்படின்ட்டு தான் நாங்கள் அப்புறமா இங்கிலீஷில் இருக்க கான்வென்ட்டுக்கு போனோம். அங்கே இங்கிலீஷில் இருக்க கான்வென்ட்டில் படிக்கிற ஒரு சில விஷயங்களில் வந்தால் கூட திரும்பவும் வீடு நிலைகளில் வரும்போது அது வேறு மாதிரி அவங்க சித்தரிக்கப்படுது. இல்லைன்னா அவங்க வழிவகையில் வந்து திரும்பவும் அவங்களுடைய விஷயங்களை உட்புகுத்துறதுக்கு இருக்குது. அந்த மாதிரி அங்கே இருக்க பசங்களுக்கு அங்கே இருக்கிறேருந்து வந்து போகிறவங்களுக்கே வந்து சில பிரச்சனைகள் அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. எல்லாருமேவா நடிக்கிறதுக்கு போகிறாங்க, எல்லாருமேவா சினிமாவில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமேவா டிவி ஷோஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. டிவி பார்க்குறதுக்குனே நேரம் இல்லாமல் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஷோஸ் நடத்திட்டு இருப்பாங்க. அதனால் அந்த அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது கிடச்சா கூட போதும், நம்மளுக்கு வந்து மொத்தமாக எல்லாமே பயங்கரமாக மாறிடுவோன்னா குரங்கு மூஞ்சி வருது, குரங்கு மாதிரி வாலுங்க வருது, அதுக்கப்புறமா பல்லெல்லாம் வந்து இப்படி இப்படின்னு நீட்டின்னு வருது. நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுதா? அந்த மாதிரி வந்து ஹியூமனாகவே இல்லாமல் மாறி போகிற லெவலில் வந்து எதாவது கிடைக்கணுன்னு ஓடுவாங்க. அதனால் அந்த ஊழியம் அப்படின்னு செய்கிறது வந்துட்டு எத்தனை அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. அதிகாரம் பண்ணுறவங்க எல்லாம் அதிகாரிகள்ங்கிறதும் கிடையாது. அந்த அந்த இப்போ தமிழில் வந்து நல்லா தெரிஞ்சு தான் இருக்குது. அப்போ தமிழில் தான் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் என்ன? இப்போ ஒருத்தவங்க நான் சொல்கிறேன், நான் சாய் சாயின்னு கூப்பிட்றாங்கன்னா அவங்க முஸ்லீமாச்சே, மஸ்லின் இல்லை, முஸ்லீமுக்கு உண்டான இதில் இருக்கும்போது இவங்க சாயின்னுங்க கூப்பிட்றாங்களேன்னு, உங்கள் பையன் பேர் சாயானா அப்படியே இப்படி ஒரு மூஞ்செல்லாம் திருப்பி அவங்களுக்கு ஒரு 4-5 அம்மா வந்து வழிமுறை அப்படியே வச்சுருக்குறாங்க, பத்திரமா பாதுகாப்பு பண்ணி. அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கும் அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கும் அம்மா வருவாங்களான்னு அவங்க வெயிட் பண்ணி இருக்கிறாங்க, அவங்களோட பொண்ணு இருக்குது. ஸோ அப்போ அந்த 4 தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லேடியே என் வயசுக்கு வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருப்பா போல இருக்குது, இல்லை என்னை விட கொஞ்சம் இது பெரியவளாக இருப்பாளான்னு தெரியல, என்னை விட சின்னவளாக தான் இருப்பாள். ஆமாம், சின்னவளாக தான் இருப்பாள். ஏன்னா அவங்கெல்லாம் சீக்கிரமாகவே திருமணம் பண்ணிவிடுவாங்க. அதாவது என் வயசில் வரும்போது அவங்கெல்லாம் வந்து பேர குழந்தைங்களை பார்க்கக்கூடிய ஏஜில் இருப்பாங்க. ரொம்ப 16-18க்குள்ளெல்லாம் 19லலாம் வந்து கல்யாணம் பண்ணி வேறு இடத்துக்கு அமுச்சு விட்ருவாங்க. சேர்ந்தே இல்லை, அவங்கவுங்க வேறு வேறு இடங்கள்ல தான் இருப்பாங்க. அது சேர்த்து வைக்கிற அந்த ஆளுங்க கிடையாது. அதனால தான் அவங்களோட தலைமுறையில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சாயின்னு கூப்பிடுறீங்களான்னா அதுக்கு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு சையத் அப்படின்து. சரி, சையதுன்னா எனக்கு தெரியாதா சையதுன்னு சொல்கிறதுக்கு? அவங்க ஏன் அப்படி அவங்க சாயினா பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் வந்து ரொம்ப இதுவாக கேட்குறேன். சையத் அப்படின்னுது. சரி அப்படின்னு நினச்சிட்டு நானும் இது பண்ணிட்டேன். ரொம்ப நெய்பர், பக்கத்துலேயே ஒரே காம்பவுண்டில் இருக்கிறது. அடுத்தது இந்த பக்கம் ஒரு அழகி, பேரழகி உட்காந்து பைபிள் படிக்கிற ஒரு அழகி இருக்குது. அது அதை விட சின்ன வயசாக இருக்கும் போல். அதுக்கு வந்து ஒரு அவங்க குழந்தைக்கு இவ்வளோ பெருசாக முத்து வச்ச கொலுசு போட்டு ஜல் ஜல்னு அது பாட்டு நடந்துன்னு இருக்கும். தாங்கி தாங்கி நடக்குது அந்த குழந்த. அதுக்கு அவ்வளோ இடம் கூட இல்லை. அவங்க அம்மா வந்து வெளியில் தான் உட்காந்துருப்பாங்க எப்போவுமே. ஏன்னா உள்ளுக்குள்ளே உட்காரத்துக்கு கூட அந்த அளவுக்கு அந்த வீட்டில் அந்த அளவுக்கு கூட அந்த இடம் கிடையாது. அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறேன், இசைப்பிரியன் உங்கள் பொண்ணாங்க அப்படின்னா, இசைப்பிரியன் அது சொல்லும் போது அந்த வந்து அப்படியே ஒரு ஜலதரங்கம் வந்து அப்படி காதில் அவ்வளோ ஒரு ஒலி. அந்த மாதிரி வந்து சாதாரணமாக ஒரு குழந்தை பெற்றுட்டு அந்த இப்போ இன்னொரு ஒரு லேடி ஒன்று சொல்கிறாங்க. எதனா அவ்வளோ பெரிய இதுவாக இது அந்த அந்த லேடி இன்னொரு ஒரு லேடி வந்து சொல்லுது, அதோட பேர் ஏதோ ஒன்று ஆச்சு, அதுக்கு ஒன்று சொல்லிச்சு. அது வேற ஒரு அழகி. அந்த அழகி ஒரு இது எங்கள் ஹஸ்பண்ட் வந்தால் பேய் ஓட்டுருவார் அப்படின்ச்சு. அது எங்களோட வீட்டில் வந்து இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு, ஒரு கேட்டு, வேறு வேறு ஆளுங்க, அதில் ஏதோ ஒரு ஃபேமிலியோ 2 ஃபேமிலியோ தான் வந்து சரி இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். மற்றது எல்லாமே கந்த கடைசல் உடசல் அதுக்காக எங்கெங்கே வந்து பாத்திரம் பண்டம் வச்சு எடுத்துன்னு போகிற ஆளுங்களாக இருக்கிற ஒரு இது. ஏன்னா வெளியில் எங்கேயாவது வண்டி கிண்டி போச்சுன்னா உள்ளுக்குள்ளே எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு அவங்க வண்டி தான் அப்படின்னு அதுக்கு ஒரு கொடி வேறு வச்சுன்னு ஆட்டின்னு விசிறின்னு இருப்பாங்க.
அது அந்த மாதிரியான ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு பயங்கரமாக வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். அதாவது நடைமுறையில் எப்படிலாம் வந்து எதை எப்படி பகடைக்காய் ஆடினா எதெல்லாம் உழுந்துரும், எதெல்லாம் வந்து தக்க வச்சுக்கணும், எதெல்லாம் தாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்ல நடைமுறையில் அவங்க வந்து சரியான ஒரு பதத்தில் அவங்க வந்து இருந்திருக்கிற ஆளுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சாதாரண பக்கத்தில் தானே இருக்கிறாங்கன்ட்டு நம்ம போய் பொம்பளை தானே அப்படின்னு நினச்சி நம்ம பேசினா கூட அந்த பொம்பளைங்க வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸு ஒரு மேக்ஸிமம் ஒரு 15-20 இயர்ஸ் கூட அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுலேயே வந்து ஒரு குழந்த இன்னொரு ஒரு லேடி அவள் வந்து ஒரு குழந்தைய வச்சுருந்தானா, நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்து. நான் சொன்னேன், இல்லை நான் அந்த காலேஜில் நான் ப்ரொஃபஸராக இருக்கேன் நான் அப்படின்னா, என்ன நீங்கள் என்ன அப்படின்னு. ஏன்னா அது குழந்தைய இடுப்பில் தூக்கி வச்சுனுக்கா நின்று இருக்குதான். அது குழந்தைய இடுப்பில் தூக்கினா அது குழந்தைய இடுப்பில் தூக்கி இருக்கிறதுக்கே உடனே அவங்க மாமியார் சப்போர்ட்டுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க டீச்சர் ட்ரைனிங் டீச்சராக இருந்தா அப்படின்னு. அப்போ டீச்சராக இருக்கிறவ மதர்னு கூட சொல்ல முடியாத லெவலில் அவள் அப்புறம் யோசிக்கிறா அவள் மதரா டீச்சரான்ட்டு. அவள் என்ன கேட்குறா டாக்டர் அணின்னு. அப்போ அந்த மாதிரி தான் வந்து பொம்பளைங்களுக்கு பொம்பளையே பயங்கரமான எதிரிங்க. அது வந்து இன்னொருத்தவங்க வந்து நான் எலெக்ஷன் டியூட்டி நடத்திட்டு வரேங்கன்னா, நீங்கள் போய் அங்கே போய் எலெக்ஷன் ஓட்டு போட்டு அவங்க முதல்ல அப்படியே அவங்களுக்கு அப்படியே வருது. அப்போ தான் எல்லாரையும் கூட்டின்னு வராங்க சண்டை போடுறதுக்கு. நீங்கள் வாங்க வாங்க வந்து சண்டை போடு அங்கே ஆரம்பத்துலேருந்து சண்டை போடுறதுக்கு கூப்பிட்டுனே இருக்கிறாங்க. வந்து கேளுங்க வந்து இது பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ட்டு. அவங்க நான் எலெக்ஷனுக்கு இதுக்கு பண்ணிட்டு வரேன் அப்படின்னா, நீங்கள் என்ன அங்கே போய் எலெக்ஷன் ஓட்டு போட்டு வரீங்களா? இல்லைங்க நான் வந்து எலெக்ஷன் நடத்திட்டு வரேங்க நான் அப்படின்னு. அப்படியே பார்த்து அப்படியே ஏன் அவங்க ஃபேமிலியில் அவங்க ஆளுங்க அவங்களோட வேலை பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருந்திருக்குது. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் யாராவது போய் வேலை பண்ணும்போது எல்லாமே தப்பாக வேலை பண்ணுவாங்களா? அப்போ எந்த ஜென்ரேஷனில் எந்த டைமில் அவங்களுக்கு பார்க்கும்போது அப்போ ப்ரைவேட்டில் இருந்த நீ ட்ரைனிங்க்கு போயிருக்கிற ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு அது இதுன்னெல்லாம் இருந்திருந்தா கூட அந்த காலேஜேட் இதுக்குள்ளெல்லாம் வந்து உனக்கு வேண்டிய அளவில் எல்லாம் ஆயிருக்கு. அப்புறம் உன் வீட்டுக்குள்ளே உனக்கு உண்டான ஒரு வாரிசை எடுத்துகிட்டு வரும்போது உனக்கு அவ்வளோ ஒரு பித்து பிடிக்குது. அதுக்கு அப்புறமா வந்து நீ டீச்சராக போவியா, நீ வந்து உன் பிள்ளைய வந்து மதராக வந்து நீ பார்க்குவியா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் சரியான நபர்களானே உங்களுக்கு தெரியறதில்ல. சில பேர் வந்து அப்படியே டிவி போட்டு அந்த சீரியலே பார்த்துன்னு இருப்பாங்க. அது குழந்தை என்ன பண்ணுதுன்னே தெரியாமல், அது பக்கத்தில் ஒரு 2-3 குழந்தைங்க இருந்ததுன்னா, ஏன் உங்கள் பொண்ணு அனுப்பக்கூடாதா, உங்கள் பையனை அனுப்பக்கூடாதா விளையாடுறதுக்கு? அது ஒரு அதிகாரம். அதில் வந்து ஏன் இங்கே வந்து விளையாடினா என்ன, கொஞ்ச நேரம் இருந்தால் என்ன? ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த நேரம் கதை பேசுகிறதுக்கு, சீரியல் பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறமா எப்படி என்ன பண்ணுது, இந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு அப்படியே பக்கத்தில் போய் விளையாண்டுருந்தா அந்த குழந்தையெல்லாம் எவ்வளோ மேக்ஸிமம் வளர வைக்க முடியுமோ வளர வச்சுட்டு இதுங்களை மட்டும் தட்டினே இருப்பாங்க. எது போய் நல்லா ஏமாந்த இதுவாக போய் எல்லா இடத்துலையும் போய் வணக்கம் வச்சுன்னு இதே பண்ண மரியாதை கொடுத்துன்னு வந்துன்னு இருக்கோம்ல, அதுங்களெல்லாம் வந்து மட்டுப்படுத்தினே இருப்பாங்க. ஏன்னா அப்போ தானே அவங்க பசங்க வளரும். அந்த மாதிரியான ரொம்ப கேவலமான இதுதான். இதுக்கு வந்து நம்ம அவ்வளோ அளவுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக எல்லாமே செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அதுங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுங்களுக்கு என்னென்ன எவ்வளோ அளவு தேவை, எவ்வளோலாம் வந்து அவங்களோட இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும், எதெல்லாம் அசிங்கப்படுத்தி எதெல்லாம் மட்டுப்படுத்தினா அதுங்கள்த வந்து இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியுது. அதனால் இது சும்மாவே போய் அவங்கெல்லாம் அங்கே அப்படியே அத்தனை இது பாதுகாப்போட படையில் பறந்து போய் அப்புறம் அங்கேருந்து எல்லாருக்கும் இலவச திட்டம் அறிவிச்சுனே இருந்தாங்கன்னா அவங்க தான் வீடு வீடாக போய் கொடுத்துன்னு வரணும். அவங்க அப்படி அறிவித்து அவங்க அதை வந்து செயல்படுத்துறது. ஏன்னா அந்த ஜிஓ வந்திருக்குங்க, அவங்க அசெம்பிளியில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதை ஒப்புதல் பண்ணுறதுக்கே எடுத்து முன்வைக்கவே இல்லை. பொம்பளைங்க தான், அவ்வளோ பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் தான், அதவே அவங்க செய்யவே இல்லை. ப்ரைவேட்டில் என்ன எங்கேயாவது அப்படியே பிச்சை எடுத்துனே வருமா? அது ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இங்கே வந்து 4 கொடுப்பாங்களா, அங்கே 10 பைசா கொடுப்பாங்களான்ட்டு அந்த மாதிரியான ரொம்ப இதை மடக்கி போட்டு அவங்களோட வளத்தை வந்து எப்படி அதை சிரத்தை நாங்கள் இவ்வளோ வருஷம் நாங்கள் இது பண்ணி இப்போ வந்திருக்கிறது இப்படி பண்ணுதுன்னா நாங்கள்லாம் வந்து அந்த காலத்துல நீ ரிட்டையர் ஆகி வெளியில் இல்லை போய் யூனிவர்சிட்டியில் உட்காரணும்.
யூனிவர்சிட்டிக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் எல்லாம் இருக்குது. ஸ்கூல் லெவலில் இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் உட்காந்து சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறீங்க. ஸ்கூல் லெவலில் இருக்கிற பசங்களுக்கு எது அவசியம்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸுங்களுக்கு தெரியாதா? அதையும் இதையும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா ஒரு ஈக்குவேஷன் போட்டு அவங்க கொடுக்குறாங்க ட்ரிட்பிட்ஸுன்னு. எப்படி அதை வந்து நீங்கள் அதை விட்டால் அதை வந்து யூஸ் பண்ண முடியும்? நிறைய நிறைய வந்து ஃப்ரீன்னே சொல்லவே கூடாது. அவன் ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, அவளுக்கு ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு தான் படிக்கிறாங்க, அதுக்கு தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா எப்படி இலவசம் வருது?